ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேணு மதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு டாப்பு. ஸோ ஓல்டு டாப்புன்னே கிடையாது, எந்த டாப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து அது ஒரு குட்டி ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மாற்றலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்கிட்ட இருக்கிற ஒரு டாப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது பத்தலை, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம குட்டி ட்ரெஸ்ஸாக கூட வந்து அது செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நான் குட்டி ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து அளவு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கூட வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ½ இன்ச்சு அளவுக்கு வந்து விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ மேலே கூட வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ½ இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இந்த ஃப்ரில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது டாப்புக்கு, அதுவும் வந்து சேர்த்து நான் எடுக்க போகிறேன். ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நம்ம கட் பண்ணுறது 18 இன்ச் கிட்ட வரும். ஸோ விட்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பாண்ட 1 இன்ச்சு 1 இன்ச் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து. ஸோ அதனால் வந்து 11 இன்ச்சு வருது. ஒரு ½ இன்ச்சு வந்து ஒரு 1 இன்ச் இந்த பக்கம் ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 11 ட்ரெஸ்ஸு வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டிச் கட் பண்ணும்போது மெயினாக வந்து ஒரு ½ இன்ச் வந்து தள்ளியே கட் பண்ணிக்கோங்க. நம்ம தையல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு பாதியாக வந்து டாப் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. நான் வந்து என்னோடய டாப்பில் வந்து கீழே ஃப்ரில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது அப்படியே கீழே ஃப்ராக்குக்கு ஃப்ரில்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்க வேண்டிய இருக்காது. ஸோ இன்கேஸ் உங்கள் டாப்பில் வந்து ஃப்ரில்ஸ் இல்லை, நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பிளேஸில் வந்து ஃப்ரில்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரில்ஸ் வந்துடும். என்னோடய டாப்பில் அது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி ஃப்ரில்ஸோடு சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்துடுச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸு சைடில் தையல் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டிச் பண்ண வேண்டிய இருக்கும், முன்னாடி ஃப்ரில்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து நெக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வந்து 3.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ½ இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு, 3 இன்ச் வந்து நெக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 4 கூட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் வந்து 3.5 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 இல்லைன்னா 2 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க, அதுவே வந்து தாராளமாக உங்களுக்கு இருக்கும். நான் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால கொஞ்சம் வந்து கவர் ஆகட்டும் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ச் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2.5 இன்ச்சு அப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து 3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராடாக வேணும் அப்படின்னா 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பீஸ் வந்து வந்துடுச்சு. நான் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸு ப்ளஸ் வந்து
என் கீழே வந்து ஃப்ரில்ஸு எல்லாமே வந்து ரெடிமேட் ட்ரெஸ்க்கு இருக்கிற மாதிரி என் டாப்பில் இருந்தது. ஸோ அதனால் வந்து அதே போல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்காண்டு வந்து நம்ம யூ நெக் தானே வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் டபுள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது வேறு டிசைனு ஸோ பாக்கழுத்து வீக்கழுத்து அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு கிளாத் வச்சு அது மேலே ஸ்டிச் பண்ணி திருப்பி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய டாப் போர்ஷன் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ அதே நான் என்ன ட்ரெஸ் வந்து அளவு எடுத்திருக்கேனோ அதுவே வந்து திருப்பி அது மேலே வச்சுட்டு ஸோ அந்த ஹிப்பு பார்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஹிப்பு பார்ட் வந்து இப்படி வச்சுட்டு ஸோ கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு அதில் விட்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலு சைடு அது வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி டாப் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். ஸோ மிடி மேலே இல்லைன்னா வந்து ட்ரெஸ் மேலே இந்த மாதிரி 2 ட்ரெஸ்ஸஸ் ஒரு டாப்பில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதை ஆரம்பிச்சிடலாம். நெக் போர்ஷன் வந்து நான் டபுள் ஹோல் வந்து பண்ணுறேன். டபுள் ஹோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஒரு டாப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நல்ல ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து பட்டு சாரீ ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நார்மல் டாப்ஸ் ஏதாவது இருக்குன்னா கூட டெய்லி யூஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே வந்து ஈஸி அண்டு ஒரு 30 மினிட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நம்ம வந்து யூ காலர் வந்து நம்ம வந்து யூ ஷேப் கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி நம்ம வந்து தைச்சாச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குன்னு. ஸோ பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மேலே வச்சுட்டு நம்ம பேக் போர்ஷன் இருக்குது இல்லையா அது வந்து ஆப்போசிட் ஃபேஸில் அது மேலே வச்சுட்டு இப்போ ஷோல்டர் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இது மேலே இப்படி வந்து ஆப்போசிட்டாக வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து தையல் வந்து உள்ளே போகும் வெளியே தெரியாமல். ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அப்படி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரஃப் அடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2 தையல் போடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. ஒரு தையல் போடுறதை விட 2 தையல் போடுங்க. ஸோ மேலே ஷோல்டர் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஹோல் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டரு நெக்கு பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த ஹேண்ட்ஸ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சைட்ஸில் பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து சைடில் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கிட்ட எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ வந்து ஒரு 3-4 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தச்சு முடிச்சாச்சு. சைடில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா மடிச்சிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் வந்து ஃப்ரில்ஸ் பின்னாடி வேணும் அப்படின்னா கூட ஃப்ரில்ஸ் தனியாக தைச்சிட்டு இதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 to 2 இயர்ஸ் பேபிக்கு வந்து கண்டிப்பாக பற்றும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு மந்த்ஸ் பேபி அப்படின்னா வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு 1 inch 2 inch அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதே மெஷர்மெண்ட்ஸோட ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 inch அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.